ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பெருமானுடைய ஆயுதங்களிலேயே மிகவும் சிரேஷ்டதமமானதும் ஆயுதாகிரேசரம் என்று சொல்லக்கூடியதான முதன்மை ஆயுதமுமான திருவாழி ஆழ்வானுடைய அருளாலே கூரநாராயண ஜீயர் சுவாமிகள் அவர்கள் அருளிய சுதர்சன சதகத்திலே உட்பொருளோடு கூட சங்கிரகமாக அனுபவித்து வருகிறோம். இந்த சுதர்சன பகவானை பற்றி நம்முடைய பெரியவர்கள் எல்லோரும் பற்பல விதமான தோத்திரங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதிலேயும் கூரநாராயணஜீயர் சுவாமிகள் சொன்னது ஒரு விதம் என்றாலும் அதற்கும் அடுத்ததாக வந்த வேதாந்த தேசிகன் இதற்கான சுதர்சன அஷ்டகம் என்பதான தோத்திரத்தையும் ஷோடசாயுத தோத்திரம் என்பதான விஷயத்தையும் பற்பலவாறு இங்கே அருளி செய்திருக்கிறார். ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்தியில் பார்த்தோம் என்று சொன்னாக்க எல்லா ஆழ்வார்களும் கொண்டாடியதான ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அது சுதர்சன பகவானுடைய விஷயமாகத்தான் இருக்கும். அந்த சுதர்சன பகவானானவர் எண்ணற்ற சங்கியிலே எண்ணிக்கையிலே நமக்கு எல்லா விதமான அருளையும் பெற்றுத்தரக்கூடியவர் என்பதைத்தான் இன்றைய தினம் ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். தோத்திரத்திலே சொல்லும் பொழுது ஏகம் லோகஸ்ய சக்ஷுர்த்விவிதமபனுதத் கர்மநம்ரத்ரிநேத்ரம் தாத்ரர்த்தானாம் சதுர்ணாம் கமயதரிகணம் பஞ்சதாம் ஷட்குணாட்யம் சப்தார்ச்சிஷோஷிதாஷ்டாபதனவகிரண ஸ்ரேணிரஜ்யத்தசாம்சம் பர்யஸ்யாத்வாசதாங்கஸ்வயவயவபரிபிருடாம் ஜோதிரீதி சஹஸ்ரம் என்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்றெல்லாம் பெரியாழ்வார் எப்படி எண்ணிக்கையை சொல்லி அமைந்தாரோ அதனை அடியொற்றியே இங்கே கூரநாராயண ஜீயர் சுவாமியும் சுதர்சன பகவானுடைய வைபவத்தை எல்லாம் இந்த தேஜஸானது பிரபஞ்சத்திற்கே ஒரு ஒளிமயத்துமாக காட்டக்கூடியது. ஒரே ஒளி என்று சொன்னால் ஏகம் லோகஸ்ய சக்ஷுஹு, ஒரு விதமான ஒளி என்று சொன்னால் அது சுதர்சன பகவானுடைய தேஜோமயம்தான் என்று சொல்றார். அதை போலவே நல்வினை தீவினை என்பதான இரண்டையும் நம்மை விட்டு நீக்குவது என்பதும் இந்த சுதர்சன பகவானுடைய திருவருளால் தான். அதற்கும் அடுத்ததாக முக்கண்ணன் என்று சொல்லக்கூடியதான ஈஸ்வரனால் தொழப்பட்டவரும் தொழுது கொண்டே இருப்பவரும் இந்த சுதர்சன பகவான் தான். தர்மம் அர்த்தம் காமியம் மோக்ஷம் என்பதான புருஷார்த்தங்களை நமக்கு எளிதில் பெற்றுத்தரக்கூடியவர் இந்த சுதர்சன பகவான் தான். அதை போலவே நம்முடைய பஞ்சமகா பாதகங்கள் என்று சொல்லக்கூடியதான சமஸ்த விதமான பாபங்களை போக்கி நல்வினைகளாக இருக்கக்கூடிய நன்மைகளை நற்புண்ணிய பலன்களையும் மோட்ச பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியவர் இந்த சுதர்சன பகவான் தான். ஆகையினாலே இவருடைய கிரணங்களால் தான் 10 திசைகளுமே ஒளி பெற்று கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறாருங்க. திசது தசதசாம் என்று சொல்லக்கூடியதான அந்த 10 திக்குகளிலேயும் ஒளியுறச் செய்யக்கூடியவர் இந்த தேஜஸாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவான். அந்த சுதர்சன பகவான் மூலமாக நம்முடைய இன்னல்கள் எத்தனை விதமான இன்னல்கள் நமக்கு வந்தாலும் இந்த தோத்திரத்தை நாம் ஒரு தினம் ஒரு நாள் அல்லது ஒரு முறை அனுசந்தித்தோமேயாகில் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும் என்று சொல்லுமா போலே பனியை கண்டவுடனே எப்படி சூரியனானவை கண்டவுடனே பனியானது எப்படி விலகிவிடுகிறதோ அதைப்போல் நம்முடைய தீவினைகள் எல்லாம் நம்மை விட்டு இந்த தோத்திரத்தை கேட்டவுடனேயே நம்மை விட்டு இந்த பாபங்கள் எல்லாம் அகன்றுவிடும் என்று சொல்லுகிறாராம். அதைத்தான் இங்கே ஏகம் லோகஸ்ய சக்ஷுர்விவிதமபனுதத் கர்மநம்ரத்ரிநேத்ரம் தாத்ரர்த்தானாம் சதுர்ணாம் கமயதரிகணம் பஞ்சதாம் ஷட்குணாட்யம் சப்தார்ச்சிஷோஷிதாஷ்டாபதனவிகரண ஸ்ரேணிரஜ்யத்தசாம்சம்
பர்யஸ்யாத்வஷதாங்க வயவ பரிவிருட ஜோதிரீதி சஹஸ்ரம் என்று சொல்லி அமைகிறார். நாமும் இதை செவிமடித்து சமஸ்த விதமான ஐஸ்வர்யங்களையும் பொந்துவோமாக. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.